இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தலைமறைவாக உள்ள நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் தற்போது தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், நேற்றைய தினமே அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. என்ன விவரம்? கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை அவர் நீதிமன்ற காவலில் அடைப்பதற்காக நீதிபதி தயாளன் உத்தரவிட்டதன் பேரில் அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக அவரிடம் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. குறிப்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத்திடமிருந்துதான் தான் அடிக்கடி கொக்கைன் வாங்கி வந்ததாகவும், குறிப்பாக 3 முறை அவராகவே கொடுத்ததாகவும், தனது சம்பள பாக்கி ரூபாய் 10 லட்சம் பணத்தை கேட்டபோது அவராகவே 3 முறை கொக்கைன் போதைப் பொருள் கொடுத்ததாகவும், அதன் பின்பாக தானே அடிமையாகி அவரிடம் தொடர்ச்சியாக போதைப் பொருள் வாங்கி வந்ததாகவும், அதனை தனது வீட்டில் நடந்த பார்ட்டிகளில் பயன்படுத்தி வந்ததாகவும் தெரிவித்திருந்தார். அதே போன்று கடந்த சனிக்கிழமை அதிகாலை தான் அவர் துபாயில் இருந்து சென்னை திரும்பியதும் அன்று இரவே தனது வீட்டில் நடிகர் ஸ்ரீகாந்த் பார்ட்டி நடத்தியதும், அந்த பார்ட்டியில் கூட அவர் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணை முடிவில் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக அவரது வீட்டில் நடந்த பார்ட்டியிலும் நடிகர் கிருஷ்ணாவும் அந்த கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்துதான் நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்துவதற்கு போலீசார் முயற்சிகளில் ஈடுபட்டனர். ஆனால் ஸ்ரீகாந்த் படப்பிடிப்பு தொடர்பாக கேரளா சென்று விட்டதால் அவர் தற்போது வர இயலாது என ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தொடர்ச்சியாக நுங்கம்பாக்கம் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்த எத்தனைக்கு முற்பட்ட போது அவர் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக அவரது செல்போனானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் சைபர் கிரைம் போலீசார் மூலம் அந்த செல்போன் எண்ணை ஆய்வு செய்த போது தற்போது அது கேரளாவில் இருந்து அங்கிருந்து தலைமறைவாக இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணாவை பிடிப்பதற்காக தற்போது 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்படுகிறது. குறிப்பாக அந்த நடிகர் கிருஷ்ணாவை பிடித்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தும் போதுதான் இதற்கு பின்னணியில் இன்னும் யார் யார் இருக்கிறார்கள், குறிப்பாக கிருஷ்ணா போதைப் பொருள் உண்மையிலேயே பயன்படுத்தினாரா, கொக்கைன் போதைப் பொருள் உண்மையிலேயே பயன்படுத்தினாரா, அல்லது ஸ்ரீகாந்த் அவர் பயன்படுத்தியதாக தெரிவித்தாரா என்பது குறித்த தகவல்கள் வெளியாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் இன்னும் அதற்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள், குறிப்பாக சினிமாவைச் சேர்ந்த நட்சத்திரங்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணாவை பிடிப்பதற்கு 5 தனிப்படைகள் அமைத்து தற்போது தீவிர தேடுதல் வேட்டையானது நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.